வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். மலைக்கோவில். இது வந்து செங்கல்பட்டிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இருங்குன்றம் பள்ளி அப்படின்றாங்க. ரொம்ப சிறிய ஒரு மலைங்க அது. இந்த மலைக்கு மேலே பாருங்கள், நம்ம ஒரு 50லேருந்து ஒரு 100 படிக்கட்டு கூட கிடையாது. நம்ம மேலே போய்ட்டு தரிசனம் பண்ணலாம். சென்னையிலிருந்து திண்டிவனம் போகக்கூடிய அந்த சாலையில் சரியாக செங்கல்பட்டிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பாலாறு பிரிட்ஜு வரும் பாருங்கள், அதாவது மாமண்டூர்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு 500 மீட்டர் போனீங்கனாலே இந்த திருக்கோவில் அடைஞ்சிடலாம். ஆல்ரெடி நம்ம செங்கல்பட்டு பைபாஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த கோவில் வந்து மலை மாதிரி தெரியுங்க அழகாக. ஆனால் இந்த கோவில் இருக்குது, இங்கே வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த முருகன் கோவிலுக்கு மேலே நம்ம வந்து இந்த மலையிலேருந்து பார்க்கும்பொழுது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மலைகள், ஏரி அதெல்லாம் அழகாக தெரியுதுங்க. இந்த கோவிலுக்கு மேலே பிரம்மஜோதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கோவிலுக்கு மேலே ஏறி வந்தாச்சு, மலைக்கு மேலே வந்துட்டோம். இப்போ அந்த லாஸ்ட் டர்னு திரும்பினோடனே சன்னதி வரப்போகுது. இந்த முருகனுடைய பெயர் வந்து பாலமுருகன் அப்படின்னு சொன்னாங்க, குழந்தை பாலமுருகன் சொல்லிட்டு. இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோங்க. பாருங்கள், நிறைய பேர் வேண்டுதல்லாம் பண்ணி அந்த கல்லெலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாலே குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய இருக்கும். குன்று இருக்கும் இடங்கள் எல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த கோவிலும் ஒரு சிறிய குன்று மாதிரி தான் இருக்குது. ஆனால் அழகாக படிக்கட்டுகள்லாம் அமைச்சிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கோவில் மலைக்கு மேலே நம்ம வரும்பொழுது இந்த பறவைகளுடைய அழகான சத்தங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நம்ம அதனாலேயே வந்து இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கே தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே மேலே போயிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், பறவைகளுடைய சத்தம், அந்த கோழி கூவரிலேருந்து குயில் கத்துறதுலேருந்து எல்லா சவுண்டுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஒரு இடம். இங்கே வந்து அந்த பிரம்மஜோதி சுவாமிகளுடைய தபோவனம் அதெல்லாம் கூட இருக்குது. இப்போ சன்னதிக்கிட்டே வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே பாருங்களேன், அந்த மலைகள்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது நம்ம செங்கல்பட்டு மட்டும் இல்லைங்க, வேறு ஏதோ ஒரு ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மெய்ப்புலன் காண்பது அறிவு என்பதற்கு ஏற்றாற் போல தான் இந்த சித்தர்கள்லாம் வந்து வாழ்ந்து வருவாங்கங்க. பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை, அதாவது சாதி சமய மதமாச்சரியங்களை எல்லாம் வந்து மாற்றக்கூடிய சீர்திருத்தவாதிகளாக தான் வந்து சித்தர்கள்லாம் வந்து கருதப்படுகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் என்பவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே சமயம் கடந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏன்னா நம்ம சமயம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டு கடவுளை வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் சித்தர்கள்லாம் வந்து அந்த நிலையை கடந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு இயற்கை நிலைக்கும் மேற்பட்ட ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. சூப்பர் நேச்சுரல்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்ட் அந்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த திருக்கோயிலுக்கு படிக்கட்டில் இப்போ நம்ம நடந்து வந்தோம் பாருங்கள். அது இல்லாமல் இந்த பின்புற வாசலில் ஒரு பாதை இருக்குது. இதில் வந்து பைக்கில் கூட மேலே வரலாம், கார் கூட வரலான்ற மாதிரி தான் இருக்குது. சிமெண்ட் ரோட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம பாலாறு பிரிட்ஜு தெரியுது பாருங்கள். செங்கல்பட்டு தாண்டி நம்ம போவோம்ல, அந்த மாமண்டூர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அது இங்கேருந்து அழகாக தெரியுதுங்க. இந்த திருக்கோயில் பெயர் வந்து பாலமுருகன் திருக்கோவில். குழந்தை பாலமுருகன் அழகாக இருந்தார். நான் வந்து கருவறை உள்ள போய்ட்டு சாமியை வணங்கும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த கோவிலை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. படிக்கட்டுகள் ரொம்ப குறைவான ஒரு இடம் தான் இது. சித்தர்களுடைய வாக்கு கொள்கை அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா என்பது எங்கும் தனியாக இல்லை என்பது தான். அதாவது நமது உடம்பு தான் பரமாத்மாவின் இடம். அதனால் கடவுளை தேடி எங்கும் அலைய வேண்டாம் என்பதே சித்தர்களுடைய கொள்கை. உடம்பை பேணுவதே கடவுளுடைய பணி. உடம்பின் உள்ளேயே பரமாத்மாவை கண்டு மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்வது தான் சித்தர்களுடைய கொள்கையாக இருக்கும். உன்னுள்ளும் இருப்பான், என்னுள்ளும் இருப்பான், உருவம் இல்லா உண்மையவன், இதை உணர்ந்தார் இங்கே உழவுவதில்லை, தானும் அடைவார் அந்நிலை தன்னை அப்படின்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சவர்கள் யாருமே வந்து இந்த புற உலகத்தில் வந்து பெரிதாக
பெரிய விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, அக உலகத்துக்கு போயிடுவாங்க. அதனால தான் வந்து உள் உலகம் என்று சொல்வது வந்து நம்மளது அக உடல், அதற்குள்ளே தான் வந்து இறைவன் இருப்பதாக எல்லா சித்தரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் மலை ஏறும்போதே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டே வந்தேன். இந்த மலைக்கு மேலே வந்து கோயிலின் சத்தம், பறவைகளுடைய சத்தம், அந்த கோழி கூவுறது, அதெல்லாம் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இது போன்ற இயற்கையோடு சேர்ந்து அமைந்த ஒரு கோவிலில் இது போன்ற ரம்மியமான அந்த இயற்கை விஷயங்களை வந்து பார்த்து நம்ம வந்து பக்தியோடு இங்கே வழிபடும் போது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நகர வாழ்க்கையில் வந்து நிறைய இது போன்ற இயற்கை விஷயங்கள்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நம்ம இந்த மாதிரி இடத்த தேடி வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நம்மளால் காண முடியுது. குறிப்பாக வந்து நகரங்களில் வந்து இந்த மாதிரி பறவைகள், குயிலுடைய சத்தமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். காரணம் வந்து அங்கே இயற்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடிக்கப்பட்டுகிட்டே வருது அப்படின்றதால தான். அதனால தான் இது போன்ற இடங்களில் வந்து நம்ம வந்து கடவுளை வந்து மெய் மறந்து கும்பிடுறதுக்கு ஒரு சரியான இடமா இருக்கும். இந்த மலையில் பிரம்மஜோதி சுவாமிகளுடைய அந்த தபோவனத்துக்குள்ளே நம்ம வந்து வழிபாடு செஞ்சாச்சுங்க. அவருடைய அருள் வந்து நமக்கு பூரணமாக கிடைக்க இறைவன் வந்து நமக்கு உதவுவார். நீங்களும் வந்து இந்த சித்தர்களுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுங்கள், சித்தர்களை வந்து வழிபாடு பண்ணுங்கள். மேலும் நிறைய சித்தர்களுடைய வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கோவில் வீடியோலாம் வரும், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த திருக்கோவிலை வந்து நம்ம பார்த்துட்டோம். இது வந்து செங்கல்பட்டு மெயின் ரோட்டில் பக்கத்துலேயே தான் இருக்குது. ரோட்டுக்கு பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா 500 மீட்டர் கூட இருக்காதுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த மலை கோயிலுக்கு வந்துடலாம். இந்த முருகன் கோவில் மலை வந்து சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்குன்றம் பள்ளி அப்படின்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோவிலில் வந்து அழகான சிவன் சிற்பங்கள், பட்டினத்தார் சன்னதி அதெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. சூப்பரான ஒரு திருக்கோவில் தான் இது. இந்த கோவிலுக்கு டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்லலைங்க. பகலில் வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த தபோவனமும் இந்த திருக்கோயிலும் திறந்துருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது போல் கோவில் வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் வருங்க, தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.